இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்துக்கு ஆதாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உன் வீட்டாரை சத்துருன்னு சொல்லி இயேசு சொல்கிறார். எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீட்டாரை சத்துரு என்று சொல்லி இயேசு சொல்கிறார். இந்த வீட்டாரை எப்படி சத்துருவாக மாறுகிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்ப்போமானால், ஆதாம் ஏவாள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால சத்துரு அவங்களுடைய வாழ்க்கையில வந்ததுனால அன்னையில இருந்து சத்துரு சாத்தானுக்கு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதே வேலை. அருமையான தகப்பன் பிள்ளைகள இருந்து, கணவன் மனைவியில இருந்து, மாமியா மருமகள இருந்து, இப்படியாக குடும்ப அண்ணன் தம்பியில இருந்து இப்படி குடும்பத்தை பிரிக்கிறதே சாத்தானுடைய சத்துருடைய வேலையாக இருக்கிறது. இங்க வேதத்துல பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். அங்கே வேதத்துல சொல்லப்படுகிறது, அங்கே காயின் ஆபேலை கொலை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. எதற்காக கொலை செய்தான் என்று பார்ப்போமானால், அங்கே ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்தவர்கள் தான், இரு சகோதரர்கள் தான். சத்துரு எப்படி மாறுகிறான்னா, காயினுடைய காணிக்கை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதனால காயினுக்கு எரிச்சல் உண்டானது. ஆண்டவர் சொல்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு பலன் இல்லையோ என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைங்க, அப்படி என்றால் என்ன? நலமான காரியங்களை தேவனுக்கு காயின் பலியிடவில்லை. ஆனா அந்த ஆபேலுடைய காணிக்கை அங்கறது காரணம், அவன் கொளுத்தவைகளை முதல் பலனை ஆண்டவருக்கு நல்ல உற்சாகமாக முழு இருதயத்தோடு கர்த்தரை காணிக்கை படைத்ததுனாலே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது. அதனால சத்துரு என்ன படுகிறான்னா, காயினை தூண்டி விடுகிறான். இந்த காயினை தூண்டி விட்டு அங்கே என்ன படுகிறான், ஆபேலை கொலை செய்து விடுகிறான். இதுதான் வேதத்திலே பார்க்கிறோம். முதல் கொலை ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அருமையான பிள்ளைகள் தன் சகோதரரை என்ன படுகிறான், கொலை சத்துருவாக மாறி கொலை செய்த. எனக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அங்கே வேதவசனம் சொல்லுகிறது, ஆபேலுடைய ரத்தம் தேவனை கூப்பிடுகிறது என்று. உன் சகோதரனை என்ன செய்தா என்று சொல்லி காயினிடத்திலே கேட்கிறார். காயின் சொல்லுகிறான், நான் அவனுக்கு என்ன காவலாளியா என்று சொல்லி கேட்கிறான். இந்த வார்த்தை அருமையான சகோதரரை சத்துரு எந்த ரூபத்துல வருவான்? சகோதர மூலமாக வருவான். ஆனால் வேதத்திலே பார்க்கிறோம், அவன் மரித்தும் இன்று பேசப்படுகிறான் என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆபேல் மரித்தும் பேசப்படுகிறான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, அவர் நேற்று என்று மாறாத தேவன். அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும். இன்னைக்கு அநேக குடும்பத்துல உடம்பர்ந்த சகோதரர்களால் அநேகர் போராட்டம் வருகிறது, பிரச்சனை வருகிறது. இன்னொரு விதத்தை நம்ம வாசிக்க போகணுமானால், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபுடைய பிள்ளைகள் 12 பேர், அதுல 11ஆவதாக பிறந்தவன் யோசேப்பு. வேதவசனம் சொல்லுகிறது, அந்த 37ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல தன் சகோதரர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் தகப்பனுக்கு சொல்லி வந்தான். இதுதான் யோசேப்பு பெரிய ஒரு பாவம் ஒன்றும் பண்ணிக்கிடல. அவன் சகோதரர் செய்த தப்பிதங்களை அவன் எல்லாம் தன் தகப்பனாருக்கு சொல்லி வந்தான். இந்த யோசேப்பு 17 வயசுல அவன் சொப்பனம் காண்கிறான், ஆண்டவரோடு கூட இடப்படுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறார். ஒரே தகப்பன் பிள்ளைகள் தான், ஆனா இவன் ஆண்டவரோடு கூட இருக்கிறதுனால அவன் ஆண்டவர் தேவன் அவனுக்கு சொப்பனங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த சொப்பனங்களை அவன் சொல்லுகிறான், இதோ நான் நின்று கொண்டு இருந்தேன், 11 நட்சத்திரங்கள் என்னை வணங்கி கொண்டது, 11 கதிர்கட்டளை என்னை கும்பிட்டது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துறதை சொல்லுகிறான். பாருங்க, அந்த சத்துருக்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, அருமையான உடம்பர்ந்த சகோதரர்கள் அவனுக்கு சத்துருவா மாறி விடுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைಗೆ, ஒரு கூட பிறந்த சகோதரர், அன்னைக்கு அநேக குடும்பத்துல பாருங்க, அநேக அண்ணன் தம்பி தான் சத்ருவாக மாறிடுவான். அண்ணனுங்க தம்பிக்கு சத்ருவா மாறிடுவான், இல்ல தம்பி அண்ணனுக்கு விரதமா சத்ருவா மாறிடுவான்.
அங்க என்ன நடந்தது? சொப்பனை கண்டு சொன்னதையா பெரிய தப்பு. அவன் சொப்பனை கண்டு சொன்னது அவனுக்கு என்ன ஆயிட்டு? பெரிய ஒரு இதாயிட்டு. ஆனா பாருங்க, அவன் சொல்லி கொண்டே தான் இருந்தான். அங்க என்ன நடக்கிறது? அவனை என்ன பண்ணி என்னையாவது கொலை செய்துன்னு நினைக்கிறாங்க. 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்து விட்டு விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, வேதவசனம் சொல்லுகிறது, ஆனால் அவன் வீட்டார் தான் சத்துரு. இந்த யோசேப்பு அவன் சகோதரருக்கு செய்த என்ன துரோகம் என்ன செய்தான்? ஒரு துரோகம் பண்ணவில்லை. அவன் சொப்பனத்தை சொன்னான். ஆண்டோர் வெளிப்படுத்தின காரியங்களை சொல்லுதான். அதே போல எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்னைக்கு உனக்கு விரோதமாக நீ நன்மை செய்திருப்பாய், ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்களை வெளிப்படுத்திருப்பாய். ஆனால் உன் உடம்பிருந்த சகோதரரே உனக்கு சத்ருவாக மாறிடுவாங்க. அதனால நீ அந்த சகோதரர்களுக்கு நீ சத்ருவா மாறக்கூடாது. உன் சகோதரன் உனக்கு விரோதமா சத்ருவா எழும்பலாம், உன் சகோதரி உனக்கு விரோதமாக சத்ருவா எழும்பலாம். ஆனா நீ எழும்பக்கூடாது. இந்த யோசேப்பு அவர்களுக்கு விரோதமாக எழும்பவில்லை, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பினார்கள். காரணம் என்ன? யோசேப்பு தேவனை அறிந்திருந்தான். அவன் தேவனோடு கூட பேசுகிறவன். வேதவசனம் சொல்லுகிறது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் சொல்லப்படுகிறது. நீ தேவனோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பான். இவன் தேவ பயத்து உள்ளவன் யோசேப்பு. அந்த 11 பேரோடு போல கிடையாது. அந்த 10 அவனுடைய சகோதரர்கள் மற்ற பேர் எல்லாம் திருட்டு போய் களவு சொந்த ஆட்டே அவர்கள் விட்டு விட்டு என்ன பண்ண நரி கொண்டு போயிட்டு சொல்லி தாப்பரிடத்துல போய் சொன்ன சகோதரர்கள். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதே போல இந்த உலகத்துல நீ அறிந்திருக்கிறாய். யோசேப்பை போல நீ ஆண்டவர் அறிந்திருக்கிறாய். உனக்கு விரோதமாக உன் சகோதரர்கள், உன் குடும்பம், அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்நிய சகோதரர் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். அதை குறித்து நீ கலங்காதே. சத்ரு அந்த ரூபத்துல தான் வருவான். இந்த யோசேப்புக்கு விரோதமாக அந்த சத்ரு எழும்பினான். ஆனா அவன் கவலைப்படவில்லை. அவன் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தான். அவனை விற்று போட்டார்கள் 20 வெள்ளிக்காசுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அங்கே 13 வருஷம் அவன் படாத பாடுபட்டான். ஆனால் அவன் கவலைப்படவில்லை. அதே சகோதரர்கள் 13 வருஷம் கழித்து திரும்ப வருகிறாங்க. எகிப்தில அதிகாரியாக இருக்கிற யோசேப்பு அவர்களுக்கு நன்மை செய்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கலாம், தேவனோடு கூட நீ பேசுறவராக இருக்கலாம், ஒரு தரிசனம் காண்கிறவராக இருக்கலாம், ஒரு சொப்பனம் காண்கிறவராக இருக்கலாம். அநேக சகோதரர்கள் உன் சுற்றி இருக்கிற சகோதரர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள். சத்ரு அப்படி கொண்டு வருவான். நீ ஆண்டவர்களை முன்னேற விடாதபடி, தொடர்ச்சியாக நீ தேவன் வெளிப்படுத்துற காரியங்களை சொல்ல விடாதபடி அநேக காரியங்களை உனக்கு விரோதமாக எழும்புவா தேவ பிள்ளையே. அதனால நீ கலங்காத, அவர்களை நீ சத்ருவாக எண்ணாத. அது உன் சகோதரர்கள் தேவ பிள்ளையே, மறுமணி கூட பிறந்த சகோதரர்கள், மறுமணியாட்டி பிள்ளைகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற சகோதரர்கள், அவர்களை சத்ருவாக எண்ணாத. சத்ரு அப்படித்தான் கொண்டு வருவான். ஆனா நீ அவர்களை சத்ருவாக எண்ணாத தேவ பிள்ளையே. இங்க யோசேப்பு அவர்களை சத்ருவாக எண்ணவில்லை. அவன் சொல்லுகிறான், நீ எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனா கர்த்தரோ அந்த தீமையில உங்களுக்கு நன்மை செய்யும்படியாக என்னை முன்னக்கூட்டிங்க கொண்டு வந்தாருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்னுடைய பிள்ளையே, சத்துரு நம்ம நினைக்கிறது போல இல்லை, யார் மூலமாக வருவான். அது முதல்ல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வீட்டாரே சத்துரு. நிறைய குடும்பத்துல பாருங்க தேவ பிள்ளைகளே, அண்ணன் தம்பிகளை தான் அநேகர் ஒரே திருச்சபையில இருப்பாங்க. அண்ணன் தம்பி அங்க சத்ருவாக இருப்பாங்க. என் தெய்வ பிள்ளைங்க சில சபையில பார்க்குறோம், அங்க கமிட்டியில இன்னொரு கமிட்டியில் இன்னொரு சகோதரர் இருப்பாரு, இன்னொரு கமிட்டியில இன்னொரு சகோதரர் இருப்பாரு. இப்படி அங்க என்ன பண்ணு, அங்க சத்ரு என்ன பண்ணுவோம், அப்படியே அவர்களை சண்டை மூட்டி என்ன வாழ்க்கை ஃபுல்லா பேச விடாது. என்ன, நான் போற சர்ச்சுக்கு அவன் வரல, அதனால அவன் எனக்கு அண்ணன் இல்லை தம்பி இல்லைன்னு சத்ருவா மாறுவாங்க. தெய்வ பிள்ளையே, நீ சத்ருக்கு இடம் கொடுக்காத. யோசேப்பு சத்ருக்கு இடம் கொடுக்கவில்லை. அவன் பாட்டில் நின்னான். என்னை விழுத்துக்கு போடணுமா, என்னை விற்கணுமா, எதை பொறுத்து கலங்காத. ஐ கேன்ட் நோ செகண்ட் நேம் ஆஃப். இந்த வார்த்தை கேட்கிற சகோதரே சகோதரியே, உனக்கு சத்ரு எழும்புவான் உன் சகோதரன் மூலமா சகோதரி மூலமா. ஆனா அவனை சத்ருவா நீ எண்ணாத, அவனை சத்ருவா எண்ணாத. அவன் தரிசனம் காங்கவில்லை, அவன் ரட்சிக்கப்படவில்லை, தேவனை காங்கவில்லை. ஆனா யோசேப்பு தரிசனம் கண்டவன், தேவன் செய்த காரியங்களை அவன் அறிந்தவன். அதனால அவர்களை என்ன பண்ணவில்லை, அவர்கள் சத்ருவாக சகோதரர் எண்ணவில்லை. ஆனா அவன் சத்ரு எண்ணினார்கள். தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் இந்த உலகத்துல நமக்கு விரோதமாக அநேக சத்ரு எழும்பி இருக்கிறாங்க.
ஆனா அவர்களை நீ சத்துருவா நினைக்காத. சத்துரு சாத்தான் அவங்க மூலமாக என்ன பண்ண கிளம்பிச்சு. அவங்க இல்லை, அந்த சகோதரர் இல்லை, அவங்க மூலமாக சாத்தான் என்ன பண்ண கிரியை செய்கிறான். உன்னை சோர்வுக்கு உண்டாக்குவான், உன்னை முன்னேறி விடாதபடி தடை கொண்டு வருவான். நீ ஆண்டவருக்குள்ள இருக்க விடாதபடி தடை கொண்டு வருவான் சத்துரு. அதை குறித்து நீ கலங்காத தேவ பிள்ளைங்க, நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய. யோசேப்பு எதை குறித்தும் கலங்கவில்லை, அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தான். அதே போல நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடுத்ததாக பார்க்கிறோம் என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கிறோம். இங்கே மோசைக்கு விரோதமாக அவனுடைய அக்காலும் அண்ணனும் முறுமுறுக்கிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, மோசை கொண்டுதான் தேவன் பேசினாரோ, எங்கிட்ட பேசவில்லையோ என்று சொல்லி. பாருங்க, இந்த மோசையை வச்சுதான் இவங்களை மோசையை தான் இவர்களெல்லாம் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆரோன் அபிஷேகம் பண்ணுகிறார். மிரியாம் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இந்த மோசையை வச்சுதான், மோசைகிட்ட தான் ஆண்டவர் பேசி அந்த குடும்பமே என்ன வருது, ஆண்டவருக்குள்ள வருது. இஸ்ரவேல் ஜனங்களே மோசையை கொண்டு வழி நடத்துறாரு. ஆனா சத்துரு எப்படி வாரா பாருங்க, மோசையை கொண்டு தான் கர்த்தர் பேசினாரோ. அங்கே மீதியாம் தேசத்தினுடைய பொண்ணை, அருமையான ஸ்திரீயை, அருமையான யாரு மோசையை விவாகம் பண்ணியிருந்தார். இங்க என்ன வருகிறது, அது நிமித்தம் சண்டை வருது. ஒருவேளை அங்கேயும் என்ன வருது, சம்பந்தி மைனி சம்பந்தி சண்டை வருது. இன்னைக்கு அநேக குடும்பத்துல அப்படித்தானே, மைனிக்கும் சம்பந்திக்கும் நிறைய குடும்பத்துல ஆகாது. ஏன்னா மீதாம் தேசத்து ஸ்திரீகள் கருப்பா இருப்பாங்க. அதனால இவங்க யூதர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கலரா இருப்பாங்க. ஸோ என்ன நினைச்சாங்க, என்ன பிரச்சனை நடந்ததுன்னு தெரியல. ஆனா மீதாம் தேசத்து ஸ்திரீயை விவாகம் பண்ணி இந்த நிமித்தம் மோசைக்கு விரோதமாக, சரி மைனி சம்பந்தப்பட்டுறான். மோசைக்கு ஊழியக்காரன் மோசைக்கு விரோதமாக சத்துரு என்ன பண்ணுகிறான், எழும்புகிறான். என்ன, அது யார் மூலமாக, அண்ணன் மூலமாக, அக்கா மூலமாக கடந்து வருகிறான். வேதத்திலே பார்க்கிறோம் தேவ பிள்ளையே. ஆனா அந்த மோசே அவர்களுக்கு விரோதமாக எழும்பல. ஆனா ஆண்டவர் பார்க்கிறான், என் தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்க எழும்ப இப்படி பேசினது என்ன? அவன் என் வீட்டுல எங்கு உண்மையுள்ளவனாக இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன்னை அபிஷேகம் பண்ணது ஆண்டவர் மோசை கொண்டவனை அபிஷேகம் பண்ணினான். அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக யார் எழும்புனா? மற்றவர்கள் எழும்பல, அக்கா அவன் அண்ணனும் எழும்புகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டு சத்துரு எப்படி வர பாருங்க. ஆனா மோசை அதை சட்டவே பண்ணல, மோசை அதை காதுல வாங்கவே இல்லை. இவனுக்கு ஒரே வேலை, தேவனோட பேசணும், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மக்களுக்கு சொல்லணும், அந்த மக்களை வழி நடத்தணும். இதேதான் மோசருடைய எண்ணம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, உன்னுடைய எண்ணமும் அப்படிதான் இருக்கணும். நீ நன்மை செய்தவர்கள், உன் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள், உன் மூலமாக அபிஷேகம் பட்டவர்கள், உனக்கு விரோதமாக அண்ணனோ தம்பியோ என்ன பண்ணுவாங்க, உனக்கு விரோதமாக சத்ருவாக எழும்பிடுவாங்க. உன் திருச்சபையில உன் மூலமா ரட்சிக்கப்பட்டவர்கள், நீ பாஸ்டராக இருக்கலாம், போதகரா இருக்கலாம், சுவிசேஷகரா இருக்கலாம், தீர்க்கதரிசியா இருக்கலாம், உன் மூலமாக அபிஷேகம் பட்டவர்கள் உனக்கு விரோதமாக எழும்பினால் நீ கலங்காது. நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து தேவன் என்ன சொல்லுகிற அதை மட்டும் நீ செய். ஆனா தேவன் சும்மா விடல. தேவ பிள்ளையை மிரியாமையும் ஆரோனை கூப்பிட்டார். என் தாசனாகிய மோசை விரோதமாக பேச எப்படி துணிந்தது? நீங்கள் எப்படி துணிந்தீர்கள்? அவன் என் வீட்டில் எங்கு உண்மையுள்ளவன். ஒருவன் ஊழியக்காரனாக இருந்தான், தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனிடத்துல நான் தரிசனத்துல பேசுகிறேன். என் தாசனாகிய மோசை அப்படி இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, நீ எதையும் உனக்கு செய்ய வேண்டிய ஊழியங்களை நீ செய்துட்டே இருக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை, தொழில ஏதோ இருந்த நீ செய்துட்டே இருக்கணும். இல்லைன்னா நீங்களும் சத்துரு எப்படி வர்றான் பாருங்க. எப்படியாவது மோசையை என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கணும், எப்படியாவது பிரிவினை உண்டாக்கணும், பிரச்சனை உண்டாக்கணும், அவன் மன நிம்மதியை கெடுக்கணும் அப்படி சொல்லி அவன் மோசையின் மனைவி நிமிட்டம் சண்டை போட்ட நிமித்தம் மோசைக்கு விரோதமா அவர்கிட்ட தான் பேசுவாரோ ஆண்டவர், எங்கிட்ட எல்லாம் நிறைய பேர் அப்படித்தான், நிறைய விசுவாசி சில ஊழியர்கள் அப்படித்தான். அவர்கிட்ட பேசுனது ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டாரா? பேசுவாருமா. ஆனா ஆண்டவர் ஓன்ட்ட பேசுவாரு. ஆனா அடுத்தவங்களுக்கு தீமை செய்யும்படியாக ஒன்று என்ன சொல்லல, பேச மாட்டார் தேவ பிள்ளைங்க. ஆனாலும் மோசை கலங்கவில்லை. அவன் அதே பாருங்க, தன் சகோதரி குஸ்ருனக்கப்புறம் அவன் கெஞ்சி மண்டாடினவர் இந்த மோசே தாங்க. தேவ பிள்ளைகளை, உனக்காக திறப்புல நிக்கிறவ ஊழியக்காரன்,
தேவ பிள்ளைங்க, அவனுக்கு விரோதமாக நீ எழும்பாத, அன்னைய எழும்பாத. உன்னை ஆண்டவர் எங்க அழைப்பு வைக்கிறா அங்க போ, எழும்பாத. ஊழியக்காரனுக்கு ஒண்ணு, நீ யார் மூலமா ரட்சிக்கப்பட்டாயோ, யார் மூலமா வழி நடத்தப்படுகிற உருவாக்கப்பட்டாயோ அவனுக்கு விரோதமா எழும்பாத தேவ பிள்ளைங்க. சத்ருக்கு நீ இடம் கொடுத்துறாத. சத்ருக்கு இடம் கொடுத்தார்கள் ஆரோனும் மிரியாமும், தன் சகோதரனுக்கு விரோதமாக எழும்ப அவர்கள் இடம் கொடுத்தார்கள் தேவ பிள்ளைங்க. அதனால என்ன நடந்தது? அவள் 7 நாள் பாளையத்து புறம்பாக குஷ்டரோகியான அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, வேதத்தை வாசிங்கள். நான் சொல்லவில்லை, இந்த வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. சத்ரு எப்படியெல்லாம் கிரிவிச்சான், அதுக்கு இடம் கொடுக்காத. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். நீனித்த மிரியாமும் பெரிய தீர்க்கதரிசி தான், ஆரோனும் பெரிய ஆசாரியன் தான், பிரதான பிஷப்பு போல என்ன இருந்தவன் தான். ஆனா யாருக்கு விரதமா எழும்புகிற? உன்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரதமா எழும்புகிற. கொஞ்சம் கிருபை கிடைச்சவனே, கொஞ்சம் வல்லமை கிடைச்சவனே, தீர்க்கதரிசனம் சொன்னவனே யாருக்கு உலகமா எழும்புதா தேவ பிள்ளைங்க? அதனால ஜாக்கிரதையாகிரு. இந்த வீட்டாரே சத்துரு, அந்த சத்துருவுக்கு நீ இடம் கொடுக்காத தேவ பிள்ளைங்க. ஆனா மோசே எதை குறித்தும் கலங்க, அவன் செய்ய வேண்டிய காரியங்களை செய்தான். அதே போல நீங்க செய்யுங்க. உலகத்துல உனக்கு விரோதமாக சபையில அநேக சத்துரு எழும்புவாங்க. ஆனா உன்னை சோர்வு உண்டாக்கபடி, உன்னை ஊழியர்களை மக்களை வழிநடத்த விடாதபடி அநேக சத்துரு எழும்புவா. ஆனா எதை குறித்தும் கலக்காத. நீ செய்ய வேண்டிய கடமைகளை நீ செய். நீ ஆண்டவரோட பேசு. ஆண்டவர் என்ன சொல்றதோ அதன்படி நீ செய். ஆண்டவர் இன்னும் உன்னை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கிறோம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, இங்கே வேதத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 27, 28 சொல்லுகிறது. அங்கே தாவீதுக்கு விரோதமாக சவுல் ராஜா எழும்புகிறார். இந்த சவுல், தாவீது யார்? கோலியாத்தை கொண்டதுனால பேறு பெற்றவனாக காணப்பட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவீதுக்கு தன் சொந்த மகளை மீகாலை அவன் சவுல் ராஜா கட்டி கொடுக்கிறான். இங்கே தாவீதுக்கு விரோதமாக அவன் சவுல் எழும்புற காரணம் என்னண்டா, கோலியாத்தை கொன்னவுடனே ஜனங்கள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 சொல்லி பாடி துதித்தவுடனே தாவீதுக்கு விரோதமாக சத்துருவாக மாறி விடுகிறார். அவன் பெலிஸ்தர் கையில யுத்தம் பண்ணும்படியாக அனுப்புகிறார். 200 பேரை கொண்டு அவர்களுடைய நுனித்தோலை கொண்டு வந்து சவுலுடைய மகளை மீகாலை மணக்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய, இவனை எப்படியாவது கொலை செய்து விட சொல்லி சத்துரு சரி தன் மகளை கட்டி கொடுக்கிறதுக்கு முன்னாடியாவது அவன் சத்துருவா அலைஞ்சான். ஆனா அதுக்கப்புறமும் என்ன வருகிறான், தன் மகளை கட்டி கொடுத்த சொந்த மாமனை மருமகனை கொல்ல எப்படி சத்துரு வருவான் பாருங்க. இன்னைக்கு அப்படிதான், பேரு புகழுக்காக எப்படியாவது கொலை செய்து விடணும், நானும் என் சந்ததியும் தான் ராஜ்யம் பாரத்தில் இருக்கணும், அதிகாரமாக இருக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிற எத்தனை பேர் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க. ஆனா தாவீது சவுலுக்கு விரோதமாக அவன் சத்துருவாக எண்ணவில்லை. சவுலை எத்தனை நேரம் தாவீது கையில ஒப்பு கொடுத்தும் அவன் ஒண்ணு அவங்க மேல கையே போடவில்லை. அதாங்க தாவீது ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் என்ன பண்ணுகிறான், தீமை செய்தவங்களுக்கு நன்மை செய்தான். பாருங்க, இந்த உலகம் உனக்கு தீமை செய்யும், மாமானோ மச்சனோ மாமியோ யாராக இருக்கட்டும் உனக்கு விரோதமாக சத்ருவாக எழும்புவாங்க. ஆனா நீ கலங்காத, நீ நன்மை செய்துகிட்டே இரு. வேதவசனம் சொல்லுகிறது, என் சவுலே சொல்லுகிறான், என் தாவீது குமாரனே நீ எனக்கு நன்மை செய்தா, நான் உனக்கு தீமை செய்த. அதே சவுலுக்கு சொல்லுகிறான். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆனா சவுலுடைய நிலைமை என்ன? உனக்கு விரோதமாக அநேக எழும்புவாங்க தேவ பிள்ளைங்க, ஆனாலும் நீ கலங்காத, ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். ஆண்டவர் உன் கூட வேதவசனம் சொல்லுகிறார். அதே சவுலு சொல்லுகிறான், தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு பயந்தான் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் வீட்டாரை சத்துரு மாமா மச்சான் யாரா உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி கலங்காத. அவ தாவீது விலைக்கு போனது போலே நீ விலைக்கு போ. சத்ரு துஷ்டனை கண்டா விலைக்கு போனது போல நீ விலைக்கு போயிட்டே இரு. ஆனா என்ன நடந்தது, சவுலை ஆண்டவர் ராஜாவா இல்லாதபடி தள்ளி போட்டு அதே ராஜாவாக தாவீதை உயர்த்தினார். அதே போல உன்னை உயர்த்துவா. நீ ஒதுங்கி போறதுனால, சத்துருக்கு நீ விலைக்கு போறதுனால சில காலம் நீ விலைக்கு போக வேண்டிய இருக்கும், சத்துருக்கு நீ விலைக்கு போக வேண்டிய இருக்கும். நீ விலைக்கு போக போக இவ பிள்ளைಗೆ ஆண்டவர் ஏற்ற வேலையில தாவீதை ராஜாவாக்கற்றது போல அதே போல தேவன் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, அவன் நேற்று என்று மாறாத தேவன். கலங்காத. உன் வீட்டாரை சத்ருவாயிட்டான், என் மாமனை சத்ருவாயிட்டான், மச்சானே சத்ருவாயிட்டான், கலங்காத. நீ செய்ய வேண்டிய நன்மை செய்தி. நீ அவனை வெறுக்காத, நீ செய்ய, நீ அவனுக்கு நன்மை செய்ய. வேதவசனம் சொல்லுகிற தீமை செய்கிறவர்களே நன்மை செய்ய.
ரோமர் 12:21 தீமையை நன்மையாக வெல்லுண்டு வேத வசனம் சொல்கிறது. தீமை சேர்வர்களுக்கு சத்துரு அப்படிதான் வருவான். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணு. சத்துரு எந்த ரூபத்துல வருவான்? உன் மாமன் மூலமாக, மச்சா மூலமாக வருவான். சவுல் மூலம், மாமன் மூலமாக தாவீதுக்கு வந்த போதில்ல அவன் என்ன பண்ணவில்லை, கலங்கவில்லை, விலைக்கு போனான். அவன் நன்மை செய்தான். அதே போல நீங்கள் நன்மை செய்யுங்கள். சத்துருக்காக நீங்கள் உங்களுக்கு தீமை செய்கிற சத்துரு வருவான். ஆனா நீங்க செய்ய வேண்டிய நன்மைகளை செய்துட்டே இருங்கள். ஏற்ற வேளைகளே தாவீது ராஜாவை ராஜாவாக மாற்றினது போல உங்களை ஆண்டவர் உயர்த்தி வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, சோத்திரம்பா. அடுத்ததாக வேதத்துல வாசிக்கிறோம், யோபு 2:9-10 வாசிக்கிறோம். அங்கே பாருங்க, சத்துரு யார் மூலமா வருகிறான் பாருங்க. யோபுக்கு யோபை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறார். அங்கே யோபுன் மனைவி சொல்லுகிறார், யோபுனுடைய பிள்ளைகள் இழந்துட்டார்கள், சொத்து சுகம் எல்லாம் இழந்து போயிட்டு. ஆனா மனைவி சொல்லுகிறா, இன்னொரு உத்தமத்துல உறுதியாக இருக்கிறது என்ன? நீ தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சத்துரு, அதாவது உலகத்துல அண்ணன் தம்பி எல்லாம் சத்துரு ஆகினாலும் கூட பெருசா தெரியாது. ஆனா கட்டின மனைவி சத்ருவா மாறுகிறா பாருங்க, எவ்வளவு வேதனையா இருக்கும் தெரியுமா? அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளை நிம்மதியா இருக்க முடியுமா? எத்தனை குடும்பத்துல என்ன பண்ணுகிறது, கணவனுக்கு மனைவி சத்ருவா மாறி விடுகிறான், மனைவிக்கு சத்ருவா மாறி விடுகிறான். எத்தனையோ குடும்பத்துல பார்க்கிறோம். போட்டுக்கொண்டு அடிப்பான். அது ரட்சிக்கப்பட்ட சகோதரியா இருக்கும். சிலர் ரட்சிக்கப்பட்ட சகோதரனா இருப்பான். மனைவி என்ன பண்ணுவா, போட்டு என்ன பண்ணுவா, கண்டதெல்லாம் பேசுவா. எத்தனை குடும்பத்துல பார்க்கிறோம். ஆனா நீ ரட்சிக்கப்பட்டவர். யோபு பொறுமையா இருந்தான். என்ன பண்ணுனா, யோபு பொறுமை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிறார். அவன் உதட்டளவு கூட பாவம் செய்யவில்லை. இந்த வார்த்தை கேட்கிற சகோதர சகோதரியோ, உன் மனைவியோ, உன் கணவன் மூலமாக சத்ரு உனக்கு விரோதமா எழும்புவா. ஆனா கலங்காத, அவர்களை வெறுக்காத. யோபு பொறுமையா இருந்தான். அடிப்போடி பைத்தியக்காரி, தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெறண்டாமோ. ஐ கான்ட் ரஷ் anything. அதே போல கணவன் வருவா, நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறார், ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார். அதுக்காக உன் மனைவியை சத்ருவா எண்ணாதே. அது சத்ரு வருவான், அது சத்ரு மனைவி மூலமா வருவான். அதனால உன் மனைவியை நீ வெறுக்காதே. இந்த யோபு மனைவியை வெறுக்கவில்லை, கணவனை வெறுக்காத. நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாய். அவன் சத்ரு அவன் மூலமா அவனை கிரியை செய்வான். நீ ஆண்டவர்களை முன்னேற விடாதபடி என்ன பண்ணுவான், கிரியை செய்வான், தடைகளை கொண்டு வருவான், போராட்டங்களை கொண்டு வருவான். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைக்கு ஆனாலும் கலங்காத, கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான, நீங்க எந்த இடத்துல, உலகத்துல அருமையான தமிழ்நாட்டில் எந்த இடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயா என் கணவன் எனக்கு விரோதமா சத்துருவா எழும்பிட்டான், நீ கலங்காத, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ உன் கணவனுக்கு ஆட்சேபி, என் மனைவி சத்துருவா மாறிட்டா, எழும்பிட்டா என்று சொல்லி கலங்காத, உன் மனைவிக்காக ஜெபி, ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அதே யோபு அதே மனைவி நிமித்தம் தான் அடுத்தால 10 பிள்ளைகளை பெற்று எடுத்தான் வேதத்துல பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஊழியத்துல அநேருக்கு மனைவி சத்துருவா மாறிடுவாங்க. அநேருக்கு மனைவிக்கு கணவன் சத்துருவா மாறிடுவான். அநேக கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கணவன் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைங்க, இந்த சத்துரு எப்படிலாம் அவர்களை தடை பண்ணணும், தேவனுக்கும் அவன் அந்த உத்தமத்துல உறுதியா நிற்க விடாதபடி, தேவனுடைய விசுவாசத்தை நிலை நிற்க விடாதபடி, நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய விடாதபடி பல ரூபத்துல வருவான். கலங்காதிருக்க. இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைங்க, அவர் நேற்று என்று மாறாத தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன், இரக்கமுள்ள தேவன். சத்துரு எந்தெந்த ரூபத்துல வரும், வேலை செய்யற இடங்கள்ல வருவான், மாமியாரோட வருவான், மருமகளோட வருவான், அண்ணன் தம்பியோடு வருவான், கலக்காத. மனைவி மூலமா வருவான், கனவு மூலமா வருவான், கலக்காத தெய்வ பிள்ளைங்க. என்னுடைய ஊழிய பாதையில நான் திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய மனைவி ஜெபம், திருமணம் முடிஞ்சு 1.5 வருஷம் கழிச்சு தான் ஆண்டவர்
நான் தற்கொலை பண்ணி சாவும் நேரத்துல என்னோட பேசி என்னை ரட்சித்தார். ஆனா பாருங்க, இந்த கணவன் ரட்சிக்கப்படட்டும், என் மனைவி, என் மாமியார், என் தாயார், பெற்றோர்கள், உடம்பு எல்லாம் ஜெபம் பண்ணினார்கள். ஆனா நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். ஆனா அந்த ஊழியத்துக்கு அழைத்ததுக்கு அப்புறம் அதே மனைவி என்ன பண்ணிடுறாங்க? சத்ருவா மாறுகிறாங்க. நீ ஊழியம் செய்யக்கூடாது, வேலைதான் செய்யணும், நான் ஊழியக்காரனுக்கு கட்டுப்படலை அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளை, தெய்வ பிள்ளையே, என்னுடைய சொந்த மனைவி இவர் ஊழியம் பார்க்குறாரு, வேலைக்கு போகமாட்டக்காரர் என்று சொல்லி என்னை போலீஸில் பிடித்து கொடுத்துட்டாங்க. தெய்வ பிள்ளைங்க, அப்போ சத்ரு எப்படி மாறுறான்னு பாருங்க. தெய்வ பிள்ளைங்க, எந்த கணவன் ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி கண்ணீர் விட்டாயோ, எந்த மனைவி ரட்சிக்கப்பட வேண்டும் சொல்லி நீ கண்ணீர் விட்டாயோ, ஆனால் இன்னைக்கு அதே மனைவி உனக்கு சத்ருவா மாறிவா, அதே கணவன் உனக்கு விரோதமா சத்ருவா மாறி விடுவான். தெய்வ பிள்ளைங்க, என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. கணவன் ரட்சிக்கப்பட மாட்டான்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ண ஒரு நேரம், ஆனா ரட்சிக்கப்பட்டு வந்தவன அதே மனைவி மூலமா சத்ரு வருவான். நீ ஊழியம் செய்யக்கூடாது பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார், ஊழியத்துக்கு அழைத்து விட்டார். இப்ப யாருடைய வார்த்தை கேட்கிறது? மனைவியுடைய வார்த்தையை கேட்கிறதா, இல்ல தேவனுடைய வார்த்தை கேட்கிறதா? இப்ப ஏற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும். அப்ப தேவன் சொன்ன வார்த்தையை தான் கேட்கணும். பாருங்க, எவ்வளவு பாராட்டம், எவ்வளவு பிரச்சனை. எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே, அந்த சத்துரு வீட்டாருன்னு சொல்லுகிற அந்த ஆண்டவர், இந்த வசனத்தை நான் அடிக்கடி அது நான் தியானிப்பேன். சத்துரு எப்படிலாம் வருகிறான். அதுக்காக மனைவியை வெறுக்கவில்லை. தேவ பிள்ளைகளே, அதே மனைவியோடு வாழ்ந்துதான் 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் மத்தியில சாட்சியாக இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கணவனுக்கு சத்ருவா தெரியுதானா? மனைவி சத்ருவா தெரிகிறானா? உன் சகோதரன் சத்ருவா தெரியுதானா? கலங்காத. ஆண்டவர், நீ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனா கலங்காத, நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய். தேவன் என்ன சொல்லுகிறார் அதுபடி நட. காயினுக்கு விரோதமாக ஆபேலுக்கு விரோதமாக காயின் எழும்பினா, வேதத்துல யோசேப்புக்கு அவன் சகோதரர் எழும்பினார்கள். மோசேக்கு விரோதமாக அவனுடைய சகோதரி எழும்பினார்கள். தாவீதுக்கு விரோதமாக சொந்த மாமனை எழும்பினான். ஆனா யோபுக்கு விரோதமாக கட்டின மனைவியே எழும்பினா. ஆனா பாருங்க, இதை பேர்பட்ட நிலைமை அநேக உலகத்துல உங்க வாழ்க்கையில் மட்டும் நடக்கிறது இல்லை, அநேக இடத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா கலங்காத, தேவன் என்ன சொல்லுகிறாரு அதன்படி செய். அப்போதான் நீ சத்துருவை மேற்கொள்ள முடியும், இந்த உலகத்தை ஜெயம் எடுக்க முடியும். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகே, அவன் நேற்றென்று மாறாத தேவனாய் இருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, எனக்கு சத்துருவை மேற்கொள்ள கிருபை தாருன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, உன் வீட்டாரே சத்துரு என்று சொன்னவரே, அந்த சத்துரு எப்படி எல்லாம் வருவான்? மாமியா மருமக மூலமாக, அண்ணன் மூலமா, சகோதரர் மூலமா, அக்கா மூலமாக, மாமா மூலமாக, கணவன் மூலமாக, மனைவி மூலமாக அதை மேற்கொள்ளதுக்கு எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்கறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த கிருபைகளை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, கோடி சோத்திரனப்பா, உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உன் வீட்டாரே சத்துருன்னு சொன்னது போல இந்த சத்துரு எப்படி எல்லாம் கிருபை செய்தான் என்று சொல்லி வாதத்துல பாக்குறோம்ப்பா. அப்பா, அந்த சத்துரை மேற்கொள்ளதுக்கு எங்களுக்கு கிருபைகளை வல்லமைகளை கொடுக்க முடியாது சொல்லிக்கிறோம்ப்பா. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை கடந்து வரட்டும். இந்த சத்துரை மேற்கொள்ள முடிய பிள்ளைகளுக்கு கிருபைகளை கொடுப்பீராங்க. கணவனுக்கு விரோதமா, மனைவிக்கு விரோதமா, ஆண்டவரே, அண்ணன் தம்பிக்கு விரோதமா, அக்கா தம்பிக்கு விரோதமா, அப்பா மருமகளுக்கு விரோதமா, மாமியாருக்கு விரோதமா எழுந்துற சத்துரு யார் மூலமா இருக்கிறாரோ அந்த சத்துரை மேற்கொள்ள கிருபைகளை கொடுப்பீராக. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டும். வேதனையோடு இருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன் வேதனை அறிகிறார். சூரிய கலா, சூரிய உன்னை கலா என்று கூடுவார்கள். சூரிய கலா, வயிற்றுல பிரச்சனையோடு போராட்டத்தில் இருக்கிற சூரிய கலா, கர்த்தர் உன்னை விடுதலாக்குறார். கூப்பிடு சூரிய கலா வைக்கண்ணி, உன்னை எல்லாரும் உன்னை கலான்னு கூப்பிடுவார்கள். சூரிய கலா தக்கரை கடிக்கரை, எப்பொழுது தேவனுடைய வல்லமை உன்னை தொடுகிற எல்லாம் ஆண்டவரே சோதரப்பா,
இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மேல வல்லமை இறங்கட்டப்பா. சத்துருவை அப்பா நீர் வளர்த்த ஜெயித்த போல நம்முடைய பிள்ளைகளும் ஜெயமெடுக்க கிருபைகளை கொடுப்பீராகப்பா. யார் யார் மூலமாக சத்துரு கிரீச்சரன் எல்லாத்தையும் மேற்கொள்ள கிருபைகளை கொடுப்பீராக. நம்முடைய நாம இயேசுவின் நாம வட்டமாய் இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. அமேன் 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 அமேன். காட் பிளஸ் யூ. எங்களுடைய இந்த புரோகிராமை டிவியில் பார்க்குற தேவ பிள்ளைகளை பாருங்கள், அநேகரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அமேன் அமேன்.